அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி. திட்டமிடாதவன் தோற்க திட்டமிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான a person who doesn't plan, he has plans to fail அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னாலே முதல்ல பிளானிங் பண்ணுவோம். சிஎம்டிஎல் எல்லாம் பிளானிங்னே ஒரு டிபார்ட்மெண்ட், சிட்டி பிளானிங், மெட்ரோ பிளானிங் அப்படின்ட்டு. ஸோ எங்கெங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வரலாம், இந்த வீதிகள் எவ்வளோ அகலம் இருக்கணும், அந்த வீதி அகலத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எஃப்எஸ்ஐ கொடுக்கலாம், தட் இஸ் எத்தனை ஃப்ளோர்ஸ் வரைக்கும் கட்டலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மெட்ரோ திட்டம்லாம் இன்னைக்கு சென்னையில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாவே திட்டமிடப்பட்டது. பறக்கும் ரயில் முதல்ல திட்டமிட்டாங்க, அப்புறமா மெட்ரோ ரயில் வந்தது. இன்னும் ப்ராஜெக்ட் முடியல, அநேகமா ஒரு 1.5 வருஷத்துல ஆல் ஓவர் தி சிட்டி மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டுன்னா கம்யூட்டபிள் விஷயங்கள் ரொம்ப ஈஸியா மாறிடும். ஸோ அந்த கட்டடத்துக்கு வந்து எப்படி ஒரு அடித்தளம் முக்கியம், இந்த பேஸ் மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு தனி மனிதனுக்கோ நிறுவனத்துக்கோ அவருடைய வெற்றிக்கு திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அந்த முறையான ஒரு திட்டமிடல் இருந்தா மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கிற வளர்ச்சி வந்து சாத்தியமாகும். We always expect our company to grow, ourselves to grow. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம பிளான் பண்றோம். சாதாரண விஷயங்களுக்கே கூட நம்ம பிளான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் போனோம் அப்படின்னா இந்த 5W1H, நம்ம இதை பத்தி ஏதாவது ஒரு டாபிக்ல டச் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். எந்த ஹோட்டல் போகலாம், சில பேர் வீட்லயே மெனுலாம் ரெடி பண்ணிடுவாங்க, மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து கண்டிப்பா நான் நார்த் இந்தியன் தான் சாப்பிட போறேன், சைனீஸ் தான் சாப்பிட போறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம யாரெல்லாம் போறோம், எப்படி போறோம், வேற யாராவது இன்வைட் பண்ண போறோமா, இது மாதிரியான சில கேள்விகள்லாம் இருக்கும். அப்புறம் அங்க போயிட்டு நம்ம ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ண போறோமா, இல்லை ஆலக்காற்று ஆர்டர் பண்ண போறோமா, பஃபே போறோமா, இது மாதிரி பல விஷயங்களா இன்ஸ்டன்டா அங்க போய் பிளான் பண்ணுவோம். அங்க போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு யார் யாரெல்லாம் என்னெல்லாம் சாப்பிட்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். இது படிப்புக்கும் போடணும். நான் 12th எக்ஸாம் எழுதிட்டேன், இப்போ இந்த குரூப் எடுத்திருக்கேன், என்ன படிக்கலான் இருக்கேன், இந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல இருக்கு, இதுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும், நான் இப்போ வீட்டில இருந்து படிக்க போறேன்னா, ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறேன்னா, என்னோட ஓன் வெஹிக்கிள்ல போறேன்னா, கம்பெனி காலேஜ் பஸ்ல தான் போறேன்னா, எல்லா விதமான ஒரு திட்டமிடலுமே வந்து செய்ய வேண்டியது. அப்போ பிளான் பியும் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும். இது வந்து வேலை, திருமணம், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். முக்கியமா வியாபாரத்துக்கு பிளானிங் வந்து கண்டிப்பா தேவை. நம்ம ஓன் ஃபண்ட்ஸா இல்ல பேங்க் லோனா, பிளானிங் அப்படிங்கிறச்ச இந்த 6M's அப்படின்னு முதல்ல பிளான் பண்ண வேண்டியது பணம் தான், மணி. நமக்கு எவ்வளவு பணம் தேவை, எப்போ தேவை, அதை எப்படி நான் மொபிலைஸ் பண்ண போறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிளானிங் இருக்கும். அதுக்கப்புறம் மெஷினரி, நான் இம்போர்ட்டட் யூஸ் பண்ண போறேன்னா இந்தியன் யூஸ் பண்ண போறேன். இம்போர்ட்டட்னா முன்கூட்டியே ஒரு 35-40 டேஸ் முன்னாடி நம்ம ஆர்டர் எல்லாம் போடணும், மாடல்லாம் பார்க்கணும், நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, ஏற்கனவே பயன்படுத்துறவங்க எப்படி அந்த மிஷின் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குது அவங்களுக்கு, முடிஞ்சா மேபி 1 or 2 பிளேசஸ் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த மிஷின் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். அப்புறம் நீங்க விசாரிக்கலாம் அவங்க கிட்டே, அவங்களே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவாங்க. அப்ப மிஷின்லாம் வந்து இறங்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது
அந்த இடத்துல வந்து ஒரு ஷெட்டு நம்ம பிளான் பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணுவோம். கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் படி நிறைய பர்மிஷன்ஸ், அது வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டியாக இருக்கலாம், இல்லை வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். அது வந்து இஃப் இட் இஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பார்ட்னர்ஷிப் கம்பெனி, whatever it is, அதற்குரிய இடங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேன் நம்பர், டின் நம்பர், டேக்ஸ் நம்பர், அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டு, எல்லாமே நம்ம பிளான் பண்ணி ஆகணும். அதுக்கு பிறகு மிஷின்ஸ் வந்துச்சு இப்போ. அப்புறம் நமக்கு தேவை ஆட்கள்னா மென். என்னென்ன மாதிரியான ஆட்கள் நம்மளுக்கு தேவை, யார் யாரை எப்பப்போ அப்பாயின்ட் பண்ணணும். ஊருக்கு முன்னாடி எல்லாரையும் அப்பாயின்ட் பண்ணிட்டா நிறைய சம்பளத்தை முன்கூட்டியே கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வருவாங்கன்னா செக்யூரிட்டி வருவாங்க, அப்புறம் ஸ்டோர்ஸ் பீப்புள்லாம் வருவாங்க, அட்மின் வருவாங்க, ஹெச்ஆர் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் ஏற்கனவே இருக்கும், ஒரு ஓரளவுக்கு ஸ்கெலிட்டன் ஒரு பீப்புள் இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக நம்ம அப்பாயிண்ட் பண்ணிகிட்டே வரும். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மெத்தடாலஜி அதெல்லாம் ரெடி ஆகும். என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை, அதே உள்ளூர்லேயே ப்ரொக்யூர் பண்ணணுமா, இல்லை அதுவும் நம்ம ஃபாரின்லேருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணணுமா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள், அதுக்கான ஸ்டோர்ஸ் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான சிஸ்டம்ஸ், அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஒன்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம், ப்ராடக்ட்ஸ் வெளியில் வரத்துக்கு ரெடி ஆகிடும். ஸோ அப்போ ஒரு ட்ரையல் ப்ரொடக்ஷன்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்மளோட ஓன் மார்க்கெட்டிங் இருக்க போகுதா, த்ரூ ஏஜென்ட்ஸ் இருக்க போகுதா, தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண போகிறோமா, சென்னை ஃபுல்லாக பண்ண போகிறோமா, இந்தியா ஃபுல்லாக பண்ண போகிறோமா, இது எல்லாமே நம்மளோட திட்டமிடல் பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டமிடலுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் நம்மளோட வளர்ச்சியை வழி நடத்துகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்கால செயல்களை இப்பொழுது தீர்மானிக்கும், அதுதான் பிளானிங். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். நேற்று நடந்ததை பற்றிலாம் இன்னைக்கு பிளானிங் பண்ண முடியாது. நேற்று நடந்ததை பற்றி வருத்தப்படலாம், இல்லைன்னா அதை நினைச்சு நம்ம மகிழ்ச்சி அடையும். ஆனால் நாளை நடக்க போகுது. யாருக்குமே வந்து பாஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, பாஸ்ட் இஸ் நாட் a perfect thing. It is always tense, perfect tense. Past is tense. ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ப்ரெசென்ட் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணிருக்கோம். The future is unpredictable and we have to plan for it. We do not know what is going to happen. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ எங்க இருக்கோம், நம்ம எங்க போக விரும்புவோம். சிம்பிள். where we are and where we want to land. அது வந்து being to becoming அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இடைப்பட்ட ஒரு பாலம் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ், தட் இஸ் கால் த பிளான். இந்த பிளானிங்கோடைய பார்ட் தான் வந்து இலக்குகளை நிர்ணயித்தல், தட் இஸ் கோல் செட்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எப்பவுமே ஒரு திசையற்ற பயணம். இப்போ வந்து எங்கேயாவது கார்ல போகலாம் வாங்க அப்படிங்கும் பொழுது ஏறி உட்காந்துருவோம். ரைட் திரும்பணுமா, லெஃப்ட் திரும்பணுமா, நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்க போறோமா, சிட்டியை தாண்டி வெளியே போகிறோமா, இதெல்லாம் தெரியாம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. வண்டியில முதல்ல இனஃப் பெட்ரோல் இருக்கா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு கிளம்புறோமா, பிரேக்ஃபாஸ்ட் எங்க போய் பண்ண போறோம், அந்த வேலை நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னடெல்லாம் கையில எடுத்துக்கணும். சப்போஸிங் பீச்சுக்கு போகணும்னா பீச்சுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ், பீச்சுக்கான கேம்ஸ், இது எல்லாமே வந்து அந்த திசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. திசை இல்லாத ஒரு பயணம் வந்து எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஆஃபீஸ் விட்டு வெளியே வரீங்க, ஒரு ஆட்டோ பிடிக்கிறீங்க, உங்க வீட்டு முகவரியை சொல்லி நீங்க வரையாப்பான்னு கேட்பீங்க. ஸோ யூ ஹவ் டெஃபினெட்லி யூ ஹவ் அ சர்டன் ஐடியா. இப்போ உங்களை 2 பேர் துரத்திட்டு வரான், மெயின் ரோடு ஓடி வந்துட்டீங்க, ஒரு ஆட்டோ வருது, ஏறி உட்காந்து எங்க மேடம் போனோம் அப்படின்றான். எங்கேயாச்சும் போ, வேகமா போ. ஐ ஹாவ் நோ பிளான் அண்ட் ஹி ஆல்சோ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை பிளான். என்னம்மா விஷயம், இல்லை துரத்துறாங்க,
நீ வேகமா போ, எங்க வேணா போ. பஸ் ஸ்டாண்ட் போட்டோமா மேடம்? சரி போ. பீச் போட்டுமா மேடம்? சரி போ. ரயில்வே ஸ்டேஷன் போட்டோமா? சரி போ. எங்கேயாவது போ, பட் நாட் ஹியர். ப்ளீஸ் கெட் அவே ஃப்ரம் ஹியர், சேவ் மீ. அப்ப திட்டமிடாம ஒரு திசை இல்லாம பயணம் பண்றது அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். மற்ற எல்லாமே திட்டமிட்ட பயணம் தான். அப்கோர்ஸ் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா கரண்ட் கவுண்டர்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ரிசர்வ்டு டிக்கெட்லாம் கிடைக்காது, அன்ரிசர்வ்டு தான் கிடைக்கும். அன்ரிசர்வ்டு எப்படி இருக்கும்? ஒரு லாரியில் ஏற்றின செங்கல் மூட்டை மாதிரி, குப்பை மூட்டை மாதிரி, ஆடு மந்தையெல்லாம் ஏற்றி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ வி ஆர் நாட் யூஸ் டு இட். ஸோ வி வாண்ட் டு கோ கம்ஃபர்டபுளி, சேஃப்லி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பயணத்தை திட்டமிட்டு நம்ம சிட்டிங்ல போகிறோமா, ஸ்லீப்பரில் போகிறோமா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா, எல்லாமே நம்ம பார்ப்போம். நிறைய ப்ரிஃபரன்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்போம். அப்பர் பர்த்தா, லோவர் பர்த்தா, எவ்ரிதிங் வில் பிளான். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு இந்த நேரம், நிதி, மனித உழைப்பு இவற்றையெல்லாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ். இதை தவிர நம்முடைய இன்புட் வந்து கம்மியா இருக்கணும், அவுட்புட் ஜாஸ்தியா இருக்கணும். லெஸ் இஸ் மோர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. முடிஞ்சா அந்த புஸ்தகம் கிடைச்சா படிச்சு பாருங்க. இட்ஸ் அன் எக்ஸலண்ட் கான்செப்ட். குறைவான ஒரு முதலீட்டுல நிறைய நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயம் தான் அந்த லெஸ் இஸ் மோர். அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான ஆட்களை அப்பாயின்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சமா ஆளை அப்பாயின்ட் பண்ணி அவர் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன். பார்க்குற மிஷின்லாம் வாங்கி போட்டுறக்கூடாது. தேவையான மிஷின்கள் தான். அதுக்கு ப்ராசஸ் இருக்கும், கன்வேயர் இருக்கும். இந்த மிஷினுக்கு அப்புறம் இந்த மிஷின், இந்த மிஷினுக்கு அப்புறம் இந்த மிஷின், எவ்ரிதிங் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட். அந்த நேரம், எந்த நேரத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபேக்டரியை, எந்த நேரத்துல நம்ம முடிப்போம். ஒரு ஷிஃப்ட்ன்றது எவ்வளோ? 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ண போறோமா, ஒரு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணோமா, ஆல் த 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ண போறோம். நம்மளுடைய ஒரு நிறுவனத்துல எந்த ரிசோர்ஸுமே பயன்படுத்தாம இருக்கவே கூடாது. ஒன்று, ஓவர் யூஸும் பண்ணக்கூடாது. அது ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் சொல்லுவாங்க. ஆப்டிமம் மேக்சிமம். அந்த மிஷினுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, மனிதர்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நமக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நிறுவனத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுலேயே இன்னைக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இப்போ விமன்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி, பிபிஓ கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேற ரூல் இருக்கும். இத்தனை மணிக்கு மேலே அவங்கள வச்சுக்கூடாது, அவளை கார் போட்டு பத்திரமா வீட்டுக்கு அனுப்பணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு டீ, காஃபி, கேன்டீன், எல்லாமே நம்ம பிளான் பண்ணுறோம். இந்த முக்கியமாக என்னன்னா, குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபம் ஈட்டுவது எப்படி அப்படிங்கிறது தான் சிறந்த மேலாண்மை. அதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் பிளானிங் தேவை. அது ஒரு மனுஷன் ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு சொன்னா லெஸ் டைம், லெஸ் மணி, லெஸ் எஃபர்ட், அதுல நம்மளுக்கு மேக்சிமம் அவுட்புட் கிடைக்குமா, அவரை தான் நம்ம ஸ்மார்ட்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன பிளானிங் பண்ண வேண்டியிருக்கும்னா இடர் மேலாண்மை, அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு சொல்றோம். எதிர்பாராத சவால்கள். எதிர்பாராத சவால்கள் என்ன? அந்த மிஷின் ஏதாவது பிரேக் டவுன் ஆகலாம், அதுக்கான மெக்கானிக்ஸ் இந்த ஊர்லயே இல்லாம போகலாம், நம்ம யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்லாம் இம்போர்ட்டட், இப்போ சடனாக ஒரு வார் சுச்சுவேஷன், ரா மெட்டீரியல் நம்மளுக்கு வரமாட்டேங்குது, ஃப்ரீக்வெண்ட் பவர் கட் ஆகுது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபேக்ட்ரியோட பிளேஸில். இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் யூனிட் போட்டிருக்கீங்க. ட்ரைனிங் யூனிட் வந்து ஒரு டொக்கு சந்தில் இருக்கு, யாருக்குமே ஒன்றுமே தெரியல. என்னதான் கூகுள் மேப் அது இதுன்னு இருந்தால் கூட அது ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு, லிஃப்ட் வர இல்லை. ஸோ இது எல்லாமே என்னன்னா எதிர்பாராத சவால்களை முன்கூட்டியே கணித்தல். தடைகள் வரும்பொழுது தோண்டு விடாமல் இருப்பதற்கு மாற்று திட்டம், ஒரு பேக்கப் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் வெறும்னா பிளான் பண்ணா பத்தாது. ஆக்சுவலி பிடிசிஏ அப்படின்னு ஒரு சர்க்கிளை உருவாக்குறார் மிஸ்டர் டெமிங். அவர் தான் வந்து குவாலிட்டி குரு, யுஎஸ்ல இருந்தவர். அவர் வந்து ஜப்பான்ல
1945 6th ஆகஸ்ட் 9th ஆகஸ்ட் குண்டு போட்டு ஹிரோஷிமா நாகாசாகியை தவிர்த்த அப்புறம் டெமிங் போய் அங்கே செட்டில் ஆகிறார். 1945 அப்புறம் பார்த்தீங்கன்னா 1980 வரைக்கும் யாருமே ஜப்பனீஸ் ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. டோன்ட் டச் அப்படின்ட்டாங்க. ஃபுல்லாக இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும், சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும்ட்டு. 1980 அப்புறம் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் பை. அந்த அளவுக்கு குவாலிட்டியா ஸ்டாண்டர்டா ஒரு ப்ராடக்ட் ஜப்பான்ல உருவாச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெமிங். அவரோட நேம்ல இப்போ நிறைய விருதுகள்லாம் கொடுக்கப்படுறாங்க. நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ், சுந்தரம் கிளீட்டன், அப்புறம் ராணே, எஸ்ஆர்எஃப், அதுக்கப்புறம் அசோக் லேலண்ட், எல்லா நிறுவனங்களும் அந்த டெமிங் அவார்டுங்கிறது வாங்க. டெமிங் வந்து 3 விதமான அவார்டு கொடுக்குறாங்க. ஒரு டெமிங் அவார்டு, அப்புறம் டெமிங் சஸ்டைன் அவார்டு, டெமிங் எக்ஸலன்ஸ் அவார்டு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த அவார்டு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிளானை முதல்ல ஆக்ஷனா மாற்றணும். ஸோ டெமிங் சொன்னது தான் என்னன்னா பிடிசிஏ, பிளான், டூ, செக் அண்ட் ஆக்ட். இட்ஸ் லைக் அ சைக்கிள். இட்ஸ் கால் டெமிங்ஸ் சைக்கிள் அப்படின்னு பேர். ஸோ நம்ம செஞ்ச ஏற்கனவே போட்ட திட்டத்தை, போட்டு வைத்த திட்டம் அப்படின்னு பாட்டெலாம் வரும் இல்லையா? ஸோ அந்த திட்டப்படி அங்கே நடக்குதா? திட்டம் 1ன்னு ஒரு படம் வந்து, திட்டம் 2ன்னு ஒரு படம் வந்து, எல்லாமே ஒரு படம் எடுக்கிறதா இருக்கலாம், வீட்டில் விருந்தாளி வராங்க, கல்யாணம், வீடு, அதனாலதான் சொல்றாங்க வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நம்ம செஞ்சுப்பார் அப்படின்ட்டு. ஸோ வெறும்னா அந்த பிளான்ஸை வந்து ஒரு பேப்பரோட நிறுத்தாம அதை சிறு சிறு பணிகளாக பிரித்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். ஒரு பணிக்கு ஒரு கால கெடு வைக்கணும். We have to fix a deadline for every plan. அதுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. We can always appoint consultants, experts who are involved in this. Production planning, marketing planning, purchase planning அப்படின்னு பேர். அதுக்கு பேர் லீட் டைம்னு பேர். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம பொருள் வரணும்னா அதுக்கு ஒரு லீட் டைம். அதே மாதிரி நீங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்ககிட்ட ஆர்டர் பண்ணா எத்தனை நாள் அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்றதுக்கும் ஒரு லீட் டைம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து when you execute the plan properly, that is called action. There is no result without any action. Once action start ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? மானிட்டரிங் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. நமது முன்னேற்றத்தை, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அப்பப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மை ஒர்க் மை ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் கூட ஒரு ரசம் பண்ணாங்கன்னா சில சமயம் அவங்களே ஒரு டேஸ்ட் பண்ணுவாங்க, உப்பு காரம் கரெக்டாக இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பண்டிகைகள்லாம் வருது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். அன்னைக்கு என்ன வருதோ அதுதான். அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சில லேடிஸ்க்கு அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியும். அதே விருந்தாளிகள் வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தைய கூப்பிடுவாங்க. அதுதான் எல்லா கம்ப்ளைண்ட்டும் பண்ணும். அது கையில் கொடுத்து கரெக்டாக இருக்கா டேஸ்ட் பண்ணி பாருன்னா அது கரெக்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்து ஐயோ என்னம்மா எவ்வளோ உப்பு போட்டு வச்சிருக்க, அளவே இல்லைம்மா அப்படின்னா அதை சரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கண்காணிப்பு, நமது முன்னேற்றத்தை அப்பப்போ ஆய்வு செய்வது, மை ஒர்க் மை ஆடிட். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப திட்டங்களை மாற்றி அமைக்கும் நெகிழ்வுத்தன்மை. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளானை ஸ்லைட்டா ஆல்டர் பண்றோம். இப்போ நம்ம ஐபிஎல்லாம் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் இவரை தான் இறக்கணும்னு இருந்திருப்போம். ஆனால் பிச்சு சரியில்லைன்னு அவரை சேவ் பண்ணி வச்சுட்டு வேற ஒருத்தரை இறக்கும். இப்போ டெஸ்ட் மேட்சாக இருந்தால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிடுவார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் வாட்ச்மேன் ஒருத்தர் அனுப்புவோம். அதெல்லாம் நம்ம திட்டத்திலே இருக்காது, திடீர்னு வர திட்டம். சில மேட்சஸ் என்ன பண்றாங்க, பிச்சோடைய கண்டிஷன்ஸை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்பின் கொடுக்குறான், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வராருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுலரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரைட் ஹேண்ட் பவுலர், இப்படிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய மாற்றங்களுடைய நெகிழ்வுத்தன்மை, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட். நவீன தொழில்நுட்பத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, மாடர்ன் டெக்னாலஜி போயிட்டீங்க அப்படின்னா புதிய திறன்களை வளர்த்து கொள்ள நீங்க கேம்பஸ்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களாம் இந்த மிஷின் பார்த்துருக்க மாட்டான் காலேஜில். ஏன்னா காலேஜில் இருக்கிறதெல்லாம் ஜென்ரேஷன் 4 மிஷின்ஸ், ஃபேக்ட்ரிலாம் ஜென்ரேஷன் 8 to ஜென்ரேஷன் 10 லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸ்லாம் இருக்கும். அவனை முதல்ல அவனை ஃபெமிலியரைஸ் பண்ணி
அவனை கத்துக்க வைக்கணும். மானுக்கம். முடிச்சிடலாம் சார். முடிச்சிடலாம். ஆ, நீண்ட கால வளர்ச்சிக்கு அப்பதான் உதவும். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனா தற்காலிகமான லாபத்துக்கு இல்லாம எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு நீண்ட கால அடிப்படையில் நாம் இந்த திட்டமிட வேண்டும். வளர்ச்சி என்பது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு முறையான திட்டமிடலின் விளைவுதான் அந்த சரியான நேரத்தில் எடுக்கப்படும் சரியான முடிவுகள். அவைகள் தான் நமக்கு நம்முடைய விஷயங்களுக்கு கொடுக்கும். ஸோ சிகரங்களை தொடுவோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.